ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். இன்றைக்கு ரெபேக்காளை குறித்து நாம் சிந்திப்போம். ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் முதலில் அவருடைய பெயர் திருமறையில் இடம்பெற்றிருக்கிறது. 24 அதிகாரத்தில் அவருக்கு திருமணமானது. ஆதியாகமம் 27 அதிகாரம் 43 முதல் 45 வசனங்களில் தன்னுடைய செல்ல மகன் யாக்கோபிடம், நீ என் சகோதரனுடைய வீட்டுக்கு, அவருடைய ஊருக்கு போ, நான் ஏசாவினுடைய கோபம் தணிந்த பின் உன்னை அழைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். யாக்கோபு ரெபேக்காளின் அழைப்பை கேட்டு லாபானிடமிருந்து புறப்பட்டு வரவில்லை. 20 ஆண்டுகள் கழித்து கர்த்தருடைய அழைப்பால் புறப்பட்டு வந்தார். அவர் வந்தபோதோ ரெபேக்காள் இறந்திருந்தார். ரெபேக்காளின் எண்ணம் நிறைவேறவில்லை. யாக்கோபு 4:15, நான் இப்படி இருப்பேன், நாளை இதை செய்வேன் என்றெல்லாம் நீங்களாக நினைக்காதீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் அனுமதித்தால் செய்வேன் என சொல்லுங்கள் என்று எழுதுகிறார். அதுதான் உண்மை. நம்முடைய திட்டமிடுதலை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் அங்கீகரிக்கும்படி நாம் வாழ வேண்டும். கர்த்தரின் அங்கீகரிப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்ய, அப்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.